ஒரு கிராமத்தில் ஒரு புயல் அதிகமாக அடித்ததன் காரணமாக குருவி தனது கூட்டை இழந்தது. பல நாட்களாக வேறு இடம் தேடி அலைந்த குருவி இறுதியாக ஒரு அழகான தாமரை குளத்தைக் கண்டது. அந்த குளத்தின் அமைதியால் ஈர்க்கப்பட்ட குருவி குளத்தின் அருகே இருக்கும் பறவைகளுடன் சேர்ந்து கூடு கட்டி வசிக்கத் தொடங்கியது. சில நாட்கள் கழித்து குருவி குளத்தில் தன்னுடைய கூடுகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தது. செல்லும் வழியில் சிவப்பு ஸ்வட்டர் அணிந்த ஒரு சிறுமியை பார்த்தது. அதனைத் தொடர்ந்து சிறுமியை பின்தொடர்ந்தது. சிறுமி முதலில் இதை கவனிக்கவில்லை. அவள் தன் வீட்டுக்குள் சென்று விட்டாள். குருவி அவள் வீட்டுக்குள் நுழைய முயன்றது. ஆனால் ஜன்னலின் கண்ணாடியை தட்டியது. அந்த சப்தத்தை கேட்ட சிறுமி திரும்பி பார்த்தாள். குருவி அவள் வீட்டிற்குள் நுழைந்து அனைத்து அறைகளையும் சுற்றி பார்த்தது. குருவி ஏதோ தேடுவதைப் போலவே இருந்தது. சிறுமி அதை கவனித்து, "நீ என்ன தேடுகிறாய்?" என்று கேட்க, குருவி கண்ணீருடன் தனது கதையை சொல்லத் தொடங்கியது. "போன மாதம் அடித்த புயலில் என் கூடு விழுந்துவிட்டது. அதன் உள்ளே இருந்த என் குழந்தைகளை ஒரு சிவப்பு ஸ்வட்டர் அணிந்த சிறுமி எடுத்துச் சென்றதை நான் பார்த்தேன். ஆனால் நான் அவளை துரத்தி வரும்போது அவள் காரில் வேகமாக சென்று விட்டாள். அதிலிருந்து தினமும் அவளைத் தேடி பறந்து வருகிறேன். ஆனால் என் குழந்தைகள் கிடைக்கவில்லை." குருவி சோகத்துடன் கூறியது. குருவியின் கதையைக் கேட்ட சிறுமி அதிர்ச்சியடைந்தாள். அவளால் என்ன செய்வது என்று தெரியாமல் குருவியை பார்த்து கண் கலங்கினாள். காலங்கள் கழிந்தன. குருவிக்கும் வயதாகியது. ஆனால் அது சிவப்பு ஸ்வட்டர் அணிந்த எந்த சிறுமியை பார்த்தாலும் பின்தொடர்வதை மட்டும் நிறுத்தவில்லை. குருவியின் குழந்தைகளை மீண்டும் காணும் நம்பிக்கையில் அது தனது வாழ்க்கையை முற்றிலும் அதன் தேடலுக்கு அர்ப்பணித்தது. Subscribe Nemo TV.